64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, 9 கிரகங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மூலிகைகள், அதிர்ஷ்ட யந்திரங்களை பார்க்க போகிறோம். இதில் சூரியனுடைய அதிர்ஷ்ட மூலிகை என்னன்னா, விஷ்ணு கிரந்தி மூலிகை, வில்வம். இது ரெண்டும் சூரிய பகவானுக்கு உண்டான அதிர்ஷ்ட மூலிகை. இவருக்கு உண்டான சக்கரம் சிதம்பர சக்கரம். அதிர்ஷ்டம் தரும். சிதம்பர சக்கரத்தை பயன்படுத்தக்குள்ள அதிர்ஷ்டம் தரும். சந்திரனுக்கு உண்டான அதிர்ஷ்ட மூலிகை நத்தைச்சூரி மூலிகை, வெள்ளருக்கு மூலிகை. சந்திரனுக்கு உண்டான அதிர்ஷ்ட எந்திரம் துர்கை எந்திரம், ஸ்ரீ லலிதா புவனேஸ்வரி எந்திரம். செவ்வாய்க்கு அதிர்ஷ்ட மூலிகை தலைசுருளி. அதிர்ஷ்ட சக்கரம் சண்முக சக்கரம், அதிர்ஷ்டம் தரும். புதனுக்கு அதிர்ஷ்ட மூலிகை துளசி. அதிர்ஷ்ட எந்திரம் சுதர்ஷன எந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி தேவி எந்திரம். குருவுக்கு சிவனார் வேம்பு மூலிகை, குப்பைமேனி மூலிகை, அதிர்ஷ்ட மூலிகை. அதிர்ஷ்ட சக்கரம் ஸ்ரீ எந்திரம், அஷ்டமா சித்தி எந்திரம், ஸ்ரீ குரு தட்சிணாயமூர்த்தி எந்திரம். சுக்கிரனுக்கு அதிர்ஷ்ட மூலிகை சென்னாயுருவி. அதிர்ஷ்ட எந்திரம் ஸ்ரீ குபேர தன ஆகர்ஷண எந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி எந்திரம். சனீஸ்வர பகவானுக்கு யானை வணங்கி அதிர்ஷ்ட மூலிகை. இவருடைய அதிர்ஷ்ட சக்கரம் ஸ்ரீ பைரவர் சக்கரம், ஸ்ரீ சிவசக்தி சக்கரம், சிதம்பர சக்கரம். ராகு பகவானுக்கு அதிர்ஷ்ட மூலிகை மந்தாரை, மறிக்கொழுந்து. அதிர்ஷ்ட சக்கரம் ஸ்ரீ சூலினி சக்கரம், ஸ்ரீ சர்ப சக்கரம். இது ரெண்டும் ராகு பகவானுக்கு உண்டான அதிர்ஷ்ட சக்கரங்கள். கேது பகவானுக்கு அதிர்ஷ்ட மூலிகை அருகம்புல், எருக்கு. இவருக்கு உண்டான அதிர்ஷ்ட எந்திரம் ஸ்ரீ மகா கணபதி எந்திரம், ஸ்ரீ பிரம்ம எந்திரம், ஸ்ரீ ஞான சரஸ்வதி எந்திரம். இது போன்று கிரகங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மூலிகை, அதிர்ஷ்ட யந்திரங்களை நம்ம பயன்படுத்தி வரக்குள்ள நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும், சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும், சகல தடைகளையும் நீக்க முடியும். கிரக தோஷங்கள்லேருந்து படிப்படியாக குறைஞ்சி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த அதிர்ஷ்ட மூலிகை இதோட வடக்கு போகிற வேர்களை எடுத்து நீங்கள் அந்த வடக்கு வேற ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு, அந்த தாயத்துக்குள்ள அந்த அதிர்ஷ்ட வேரை போட்டு, அதுக்குள்ள சிறிது தர்பை புல் போட்டு, சிறிது பச்சைக்கல் புறம் போட்டு நீங்கள் மூடி அந்த எந்திரத்தை முறையாக அது ரெடி பண்ணி அந்த எந்திரத்துக்கு தூப தீபம் காட்டி நீங்கள் அணிஞ்சிட்டு வரத்துக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த மூலிகை அந்த வேருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. உங்களுக்கு இந்த மூலிகையை பறிச்சுட்டு நீங்கள் சும்மா அப்படியே பாக்கெட்டில் வச்சுட்டு போனாலும் உங்களுக்கு வெற்றி தரும். அதுபோன்று இந்த கிரகங்களுக்கு உண்டான எந்திர வழிபாடு நீங்கள் செய்யக்குள்ள, உங்களோட பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபாடுக்குள்ள உங்களோட அற்புத பலன்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள் என்னன்னு பாருங்கள், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதுக்குண்டான எந்திர மூலிகை வழிபாடு நீங்கள் செய்யக்குள்ள அற்புத பலன்கள் தரும். இது போன்ற உங்கள் குடும்பத்தில் அனைவரும் அந்த அதிர்ஷ்ட கிரகங்களை, ஒவ்வொருக்கும் தனித்தனி கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மூலிகை எந்திரங்களை பயன்படுத்தி பூஜை வழிபாடு நீங்கள் செய்யுங்க. வீட்டில் ஒரே ராசி நட்சத்திரம் உங்களுடைய அதிர்ஷ்ட கிரகம் ஒன்றே இருந்தாலும் அவங்க ஒரே சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணால் போதும். ஒரே சக்கரம், 2 சக்கரம் தேவையில்லை, ஒரே சக்கரத்தை வச்சு அவங்க வழிபாடு பண்ணலாம்.
கிரகங்கள் ஒரே கிரகம் தன்னோட குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே கிரகம் அதிர்ஷ்டமாக இருக்கு. அது போன்ற ஒரே கிரகங்கள் தன்மையில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு சக்கரத்தை வச்சும் ஒரே ஒரு மூலிகை எடுத்து அதோட மூலிகையில் தனித்தனி எந்திரங்களாகவும் அவங்க போட்டு வழிபாடு பண்ணணும். இது போன்ற அற்புத விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யக்குள்ள நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும். நம்ம கிரக தோஷங்கள்ல இருந்து படிப்படியா தப்பிக்க முடியும். ஏன்னா தசாபுத்தி காலங்களில் கிரகங்களோட வலிமை மிக அதிகமாக இருக்கும். அந்த கிரக வலிமை நாம் அந்த கிரகங்களோட அகோர பிடியிலிருந்து அவங்கள சாந்தமாக மாற்றுறதுக்கு தான் இந்த எந்திர வழிபாடு, மூலிகை வழிபாடு, இது போன்ற அற்புத வழிபாடு. அதே போது நம்மளுக்கு அந்த கிரகங்களும் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த தடையும் பண்ணாமல் நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. ஏன்னா மூலிகையும் அற்புத பலன்கள் தரும், எந்திர வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு சகல சௌபாகியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும். நம்ம குடும்பத்துல நிம்மதின்றது நிச்சயமா கிடைக்கும். இது ஒரு அற்புத பதிவு, அனைவரும் பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.